மார்னிங் ஆல். நாங்க 4 மெம்பர்ஸ் தான் இருக்கும் போல. சரி, இதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாரும் வந்து செஷன் எடுக்க முடியல அப்படின்னா வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். யாருமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, அதனால லாஸ்ட் மினிட்ல எதுவுமே ரெடி பண்ண முடியல. இன்னைக்கு செஷன் வந்து நான் தான் எடுக்க போறேன். என்னோட டாபிக் வந்து பேர்ன்ஸ். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஹலோ. கிளியரா இருக்குப்பா, கிளியரா இருக்கு. பேர்ன்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க? பேர்ன்ஸ் வந்து எப்படிலாம் வரலாம்? ஹலோ. பேர்ன்ஸ்னா உங்களுக்கு தெரியாத? பேர்ன்ஸ் பத்தி எதனாச்சும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு ஜென்ரலா பேர்ன்ஸ்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம்ல. ஏதாச்சும் ரம்யா. ஃபயர் ஆகுறதுனால வரலாம். ஆ. தெர்மல் ஆர் கெமிக்கல் இன்ஜுரிஸ்னால வரலாம் மெயினா. கரெக்ட் தான். பேர்ன்ஸ் வந்து என்னன்னா, பேர்ன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as a wound caused by exogenous agent. எக்ஸோஜீனஸ்னா வந்து வெளியில இருந்து வர ஒரு ஏஜென்ட் லீடிங் டு coagulative necrosis of the tissue. பேர்ன்ஸ்னா ஒன்றும் இல்ல, தீக்காயம். தீக்காயம்னா பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸோஜினஸ் ஏஜென்ட்னால இதுவாகி நம்மளோட டிஷ்யூவை செல் டெத் மாதிரி ஆக்கிடும். அதுதான் பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ன்ஸ்னா தீக்காயம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பேர்ன்ஸ் வந்து எப்படிலாம் வரலாம்? எந்த எந்த அஃபெக்ட் ஆகி பேர்ன்ஸ் வந்து நமக்கு வரலாம்? அது சொல்ல முடியுமா? ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் எபிதீலியம் ஆ. அப் டு கனெக்டிவ் டிஷ்யூ. பேர்ன்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் வரலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் தெர்மல் பேர்ன்ஸ். தெர்மல் பேர்ன்ஸ் வந்து ட்ரை ஹீட்டால வரலாம். அப்புறம் கெமிக்கல் பர்ன்ஸ். கெமிக்கல் பர்ன்ஸ் வந்து எப்படின்னா இப்போ லெபார்டரியில எதனா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம கவனம் சிதறலால இந்த ஆசிட் வந்து நம்ம மேல வந்து தட்டுருச்சு அப்படின்னா வந்து கெமிக்கல் பர்ன்ஸ் வந்து வந்துடும். இப்போ எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா வந்து இப்போ மழைலாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த கரண்ட் ஒயர்லாம் வந்து ஒழுங்கா இல்லாம தண்ணியில பட்டு அந்த தண்ணியில வந்து எலக்ட்ரிக்கல் இதுவாகி எதனா கால் வச்சு நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் ஆகும். இப்போ வீட்டுல ஷாக் அடிச்சிச்சு அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஆலையுமே வந்து எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் வந்து வரலாம். கோல்டு பர்ன்ஸ் இருக்கு. கோல்டு பர்ன்ஸ் வந்து எப்படின்னா இப்போ பனி பிரதேசத்துலாம் சில பேர் வந்து உறைஞ்சு போயிடுவாங்க பாத்தீங்களா, அது மூலியமா கோல்டு பர்ன்ஸ் வந்து வரும். அப்புறம் ரேடியேஷன்ஸ் அண்ட் சன் பர்ன்சஸ் கூட இருக்கு. பர்ன்ஸோட கிளாசிபிகேஷன் யாருக்குன்னா தெரியுமா? பர்ன்ஸ் வந்து இப்படிதான் கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பர்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுவா கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து பெர்சன்டேஜ் மூலியமா வந்து பர்ன்ஸை கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்கின் ஸ்கின் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆயிருக்கு அது மூலியமா வந்து பர்ன்ஸ் வந்து கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் மூலயமா எப்படி வந்து ஒரு பேர்ன்ஸ் வந்து ஒரு பேர்ன்ஸ் பேஷண்ட்டை எப்படி நம்ம வந்து கிளாசிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா வந்து மைல்டு, மாட்ரேட் அண்ட் மேஜர் அப்படின்னு 3 இதுவா டிவைடா பிரிச்சுப்பாங்க. இப்போ மைல்டு எடுத்துக்கிட்டோம்னா 15% வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க உடம்புல தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களோட ஸ்டேஜ் வந்து மைல்டுல இருக்காங்க அப்படின்னு வந்து இது சொல்லுவாங்க. அடுத்து மாட்ரேட் ஸ்டேஜ் வந்து எப்படின்னா 15 to 25% வந்து அவங்க அவங்களுக்கு வந்து தீக்காயம் இதுவா இருக்கு அப்படின்னா அவங்க மாட்ரேட் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் பர்ன்ஸ் வந்து எப்படின்னா 25%க்கும் மேல அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து மேஜர் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 100% வந்து ஒரு பேர்ன்ஸ் பேஷண்ட் மொத்தமா வந்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து எந்த சித்து வட்டாரத்துல இப்போ சின்ன எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லுமே வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு மெயின் ஹாஸ்பிட்டல் வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், அங்க வந்து அமுச்சு விட்டுருவாங்க. அங்க அந்த மாதிரி ஒரு 100% ஒருத்தவங்க எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு மேல அவங்களோட லைஃப் டைம் வந்து இது பண்ண முடியாது, அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு இதுவாயிடும்.
இது வந்து இது பர்சன்டேஜ் வந்து ஒரு பர்ன்ஸ் பேஷண்ட் வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்றது. இது செகண்ட் டைப் வந்து எப்படின்னா ஸ்கின் இன்வால்வ்டு. அதை வச்சு ஒரு பர்ன்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் யாருன்னா சொல்ல முடியுமா? ஸ்கின்னோட லேஸ். ஹலோ. First, stratum basal from spinosum, granulosum, corneum. ஆ இது டெர்மிஸ், எபிடெர்மிஸ், சப்குட்டேனியஸ் ஃபேட்லாம் சொல்லுவாங்க இல்லைன்னா? நான் வந்து எபிதிலியமோட லேயர்ஸ் சொன்னேன். இப்போ அந்த ஸ்கின்னோட லேயர்ஸ் வச்சுதான் நான் இப்போ வந்து ஸ்கின்னோட லேயர்ஸ் வச்சுதான் நம்ம ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி அண்ட் ஃபோர்த் டிகிரி அப்படின்னு வந்து 4 கிளாசிஃபிகேஷனா பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டெர்மிஸ் லேயர்ஸ் வந்து மேல இருக்க டெர்மிஸ் மட்டும் வந்து இதுவாயிடுச்சு, மொத்தமா எபிடெர்மிஸ் வந்து மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அதை ஃபர்ஸ்ட் டிகிரில சேர்த்துப்பாங்க. இப்போ செகண்ட் டிகிரி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டெர்மிஸ்ல இருந்து சூப்பர்ஃபிஷியல் லேயர் வரைக்குமே வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், டேமேஜ் ஆயிருக்கும். அது வந்து செகண்ட் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னா டெர்மிஸ், எபிடெர்மிஸ் அண்ட் சப்குட்டேனியஸ் ஃபேட் உள்ள ஃபேட் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அந்த பர்ன்ஸ் தீக்காயம் வந்து உள்ள வரைக்கும் இருக்கு அப்படின்னா தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபோர்த் டிகிரி பர்ன்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா வந்து அண்டர் மசில் டு போன், அண்டர் போன் வரைக்குமே வந்து அந்த தீக்காயம் உள்ள போயிருக்கு, மொத்தமா எரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அது ஃபோர்த் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஃபோர்த் டிகிரி பர்ன்ஸ்லாம் வந்து சில பேர் வந்து மேல கெரோசின் எல்லாம் ஊத்திட்டு அதை வந்து நெருப்பு வச்சு எரிச்சுப்பாங்கல்ல, ஃபுல்லாவே உடம்புலாம் எரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி பர்ன்ஸ் கேஸ்லாம் வந்து ஃபோர்த் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து எடுத்துப்பாங்க. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து இப்போ ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அவங்களோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ரெட் அண்ட் ஸ்கின். ஏன்னா அது வந்து டெர்மிஸ் லேயர்ல மட்டும் தானே அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ரெட் அண்ட் ஸ்கின் இருக்கும், லைட்டா பெயின் இருக்கும். இது வந்து எபிடெர்மிஸ்ல மட்டும் தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் எல்லாம் வந்து இதா இருக்கும்னா சன்லைட் மூலியமா வர பர்ன்ஸ் அதெல்லாம் வந்து இதா இருக்கும். அப்புறம் கிச்சன்ல நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் அப்படி அதுல வரும். செகண்ட் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து கையில வந்து கொப்பளமா கிளம்பிடும்ல. இப்போ எண்ணெய் பட்டுருச்சுனாலோ நெருப்பு பட்டுருச்சுனாலோ கொப்பளம் மாதிரி கிளம்பி அதுல வந்து ஒரு மாதிரி இதுவாயிடும்ல. அதை வச்சு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, பின்னுலாம் வச்சு குத்துவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பிளிஸ்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். ஏன்னா அது வந்து நம்ம உடைச்சு விட்டோம்னா அதுல இருந்து அங்கங்க இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தேர்ட் டிகிரி போனோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கின் வந்து லெட்டார்ஜியா இருக்கும். அண்ட் வந்து அதோட கலர் வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒயிட் கலர்லயும் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர்லயுமே இருக்கும். அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் சென்சேஷன் இருக்கும். அப்புறம் லிட்டிலா ஒரு பெயின் இருக்கும், அவ்வளவுதான். அண்ட் ஃபோர்த் டிகிரி பர்ன் வந்து சொல்லியிருந்தேன் ஃபுல்லாவே மசில் டு போன் அண்டர் போன்ல இருக்க ஸ்கின் வரைக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பர்ன்ஸோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் பர்ன்ஸ் எப்படிலாம் வரும், அதோட டைப்ஸ், தெர்மல் பர்ன்ஸ், கெமிக்கல் பர்ன்ஸ் அண்ட் பர்ன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வந்து அவங்களை எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க? பர்ன்ஸ் பேஷண்ட் அசஸ்மெண்ட் பண்ண தெரியுமா இருக்குன்னா? சந்தியாக்கா. ஹலோ. கேக்குதுமா. பர்ன்ஸ் பேஷண்ட் அசஸ்மெண்ட் பண்ண தெரியுமாக்கா? அந்த ரூல் ஆஃப் 9 டிகிரி பர்ன்ஸ் அதை வச்சு அசஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூல் ஆஃப் 9 தெரியுமாக்கா? அந்த தொராக்ஸ், அப்டமன், அப்புறம் ஹெட், நெக், அந்த மாதிரி போத் ஆர்ம்ஸ், போத் லெக்ஸ் அந்த மாதிரி பிரிப்பாங்க. இப்போ வேலஸ் ரூல் ஆஃப் 9 வந்து அடல்ட்டுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு அண்ட் சைல்டுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு.
இப்போ அடல்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெட்டை வந்து 9% கால்குலேட் பண்ணிப்பாங்க. செஸ்ட் வந்து 18% பண்ணுவாங்க. அதாவது செஸ்ட் பேக்கையும் 18% எடுத்துப்பாங்க. ரைட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம் வந்து 9%. பெரினியம் ஏரியா வந்து 1% வந்துடும். அது மாதிரி ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் வந்து 18 தனித்தனியா பண்ணுவாங்க. இது வந்து அடல்ட்டுக்கானது. சைல்டுக்கு வந்து அதுவே வேற மாதிரி வரும். ஹெட் எடுத்துக்கிட்டோம்னா சைல்டோட வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இது பண்ணி 18% வரும். ரைட் ஆர்ம் வந்து 9%, லெஃப்ட் ஆர்ம் வந்து 9% வரும். பெரினியம் 1%, அண்ட் லெக் வந்து வேரியேஷன் ஆகும். ரைட் லெக் வந்து 13.5. ரைட் லெக் வந்து ஒரு லெக் வந்து ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ரெண்டுத்துலயுமே கால்குலேட் பண்ணி தான் 13.5 போடுவாங்க. அதே லெஃப்ட் லெக்கும் அதே மாதிரி தான் 13.5. ரைட் போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர். அண்ட் இன்னொரு அசஸ்மெண்ட் கூட ஒன்று இருக்கு, லன் அண்ட் ப்ரௌலர் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து இண்டிவிஜுவலா ஒரு பார்ட்டுக்குமே அசஸ் பண்ணி அதுக்கான இது பண்ணுவாங்க. இது வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்ன்ஸ் வந்து 2 இருக்கு. வேலஸ் ரூல் ஆஃப் 9, அது வந்து பெர்சன்டேஜ் ஒரு பாடி பார்ட்ஸ்க்கும் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. அண்ட் லண்டன் ப்ரௌலர் சார்ட் வந்து எப்படின்னா பாடி பார்ட்ஸ் வந்து தனித்தனியா வந்து அசஸ்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் பர்ன்ஸோட பேத்தோபிசியாலஜி வந்து 3 ஜோனா டிவைட் பண்ணிப்பாங்க. zone of coagulations and zone of stasis and zone of heremia. And next வந்து management. இப்ப வீட்லயே ஒருத்தவங்களுக்கு வந்து பர்ன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எந்தெந்த இதுவெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம், யாருக்கா தெரியுமா? பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ் வீட்ல வந்து இப்போ அந்த அம்மாக்கோ அப்பாக்கோ யாருக்கோ ஒருத்தவங்க தீக்காயம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வீட்ல வந்து நீங்க எப்படிலாம் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? ரம்யா, ஹலோ. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபயர் கிட்ட இருந்து கூட்டிட்டு போய் தள்ளிட்டு போயிடணும் அந்த சைடுக்கு. அதுக்கப்புறம் ஃபயரை ஃபுல்லாக இதாக இருந்ததுக்கப்புறம் டேப் வாட்டரில் வந்து ஃபுல்லாக அந்த பேர்ன் ஆன சைட்டை வந்து காட்டணும். அதுக்கப்புறம் ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தான் நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இப்ப பர்ன்ஸ் ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து அந்த இடத்துல தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னா வந்து அந்த இடம் பக்கத்துல எதனா இப்ப கையில அடிபட்டுச்சுன்னா ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்ப அதுவே கிளாத் எல்லாம் இருக்கும்ல, கிளாத் எல்லாம் அந்த மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். செகண்ட் வந்து திருவண்ணா சொன்ன மாதிரி டேப் வாட்டர்ல போயிட்டு நம்ம மைல்டு சோப் வச்சு வாஷ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன், எதனா ஆயில்மெண்ட் வீட்ல எதனா ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா வேஸ்லின்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பர்ன்ஸ் ஆயிருக்க அந்த இடத்துல வந்து எதனா பேண்டேஜோ அந்த மாதிரி எதுவுமே போட்டு டைட்டா எதுவுமே ஒட்டக்கூடாது, ஏன்னா ஸ்கின் வந்து பிச்சுட்டு வந்துடும். அப்புறமா வந்து 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஆயில்மெண்ட்டை ரீஅப்ளை பண்ணணும். பர்ன்ஸ் ஆன இடத்துல வந்து எதனா வந்து இன்ஃபெக்ஷன் எதனா ஆயிருக்கா, செப்டிக் ஆகுதா அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வீட்டில் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணலாம். அண்ட் பர்ன்ஸோட இண்டிகேஷன்ஸ், இப்போ அட்மிஷன் வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மாடரேட் அண்ட் சிவியர் பர்ன்ஸா இருக்கா, இப்போ வந்து அவங்க வராங்க, அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் மைல்டா மாடரேட்டா சிவியரா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட ஏர்வே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
பேர்ன்ஸ் வந்து எந்த பேஷண்டோட ஏஜ், எந்த ஓல்டா இருக்கவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா இல்ல அடல்ட்டா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் பேர்ன்ஸ் அப்படின்னு செக் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸா இல்ல டீப் கெமிக்கல் பேர்ன்ஸா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நம்ம முன்னாடி அட்மிஷன் போடணும். இப்போ பேர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து லோக்கல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் அண்ட் க்ளோஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு பண்ணுவாங்க. ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் வந்து என்னன்னா காஸ் பீஸ், அதுக்கப்புறமா வந்து லிக்யூட் பேராஃபின்லாம் இருக்கும்ல, ட்ரெஸ்ஸிங் ட்ராலி, அதை வச்சு மேல டெர்மிஸ்ல மட்டும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ க்ளோஸ் ட்ரெஸ்ஸிங்னா வந்து டாபிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஆயில்மெண்ட் அதெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. இப்போ பேர்ன்ஸ் பேஷண்ட்ஸுக்கு சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் டயட் வந்து எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. டாக்டர் வந்து நர்சஸ் கிட்ட ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெஷல் டயட் என்னென்ன டயட்லாம் வந்து பேர்ன்ஸ் பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து மீட் அண்ட் எக்ஸ் கொடுக்கலாம், பீன்ஸ் அண்ட் நிறைய ஃப்ளூயிட் ஐட்டம்ஸ் தான் கொடுக்கலாம், அண்ட் நட்ஸ், பீனட் பட்டர், யோகட், அதுல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம பேர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணணும். நர்சிங் கேர் லாஸ்டா வந்து நம்ம நர்சிங் கேர், இப்போ பேர்ன்ஸ் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஒரு நர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் கேர் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஜுரியில இருக்கு அண்ட் அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு, ஏர்வே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் என்ன டிகிரி ஆஃப் பேர்ன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சிஸ்டமிக் பேர்ன்ஸ்ல இருக்காங்களா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 20 to 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களை வந்து அட்மிஷன் பண்ணிட்டு அவங்களோட ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும். லைக் என்எஸ், ஆர்எல் அந்த மாதிரிலாம் வந்து பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு சீக்கிரமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். என்னென்ன ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சில்வர் சல்ஃபைடு அண்ட் சில்வர் நைட்ரேட் இந்த ஆயில்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க யாருன்னா அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? பேர்ன்ஸ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? பேர்ன்ஸ் வார்டுக்கு போயிருக்கீங்களா? கிளினிக்கல் சைட் போஸ்டிங்லாம் போட சொல்ல பேர்ன்ஸ் வார்டன் தனியா போடுவாங்கல்ல. யாருமே போனது இல்லையா? ஹலோ. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்ல? கேக்குதுப்பா.
நீங்க அந்த மாதிரி எதனா போயிருக்கீங்களாண்ணா? பர்ன்ஸ் பேஷண்ட்டை நேர்ல பார்த்துருக்கீங்களா? இல்லைம்மா, நான் போனதில்ல. ஆக்சுவலா பர்ன்ஸ் பேஷண்ட் கிட்ட பர்ன்ஸ் வார்டுக்கு போனாலே வந்து அவங்களோட வார்டே வந்து ஸ்மெல்லே வந்து வேற மாதிரி இருக்கும். ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அதுக்குன்ட்டு நம்ம அவங்க கிட்ட தான் போக முடியும். நம்மளே அப்படி பண்ணா எப்படி? நம்ம தானே அவங்களுக்கு கேர் கொடுக்கணும். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம மாஸ்க் வந்து ஒரு 2 மாஸ்க் போட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். சில பேஷண்ட் வந்து ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜா இருக்கும். ஆனா நம்ம சைட்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து 65% அவங்களோட பர்ன்ஸ் வந்து இதுவா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுப்பாங்க. 100% வந்து ஃபுல்லா வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் சைட் யாருமே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல வந்து 100% ஆயிடுச்சுன்னா அப்ப அவங்க அது மேல அவங்க காப்பாற்ற முடியாது. மொத்தமா எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முடியாது சொல்லிதான் அனுப்புவாங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே. ஆனா ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் அங்கன்னா வேணா அட்மிட் போடலாம். ஒரு ஆனா ஒரு 2 to 3 days மட்டும் தான் அவங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியும். முக்கியமா லிக்விட் பாராஃபின் அண்ட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சில்வர் சல்ஃபைட் இந்த ஒரு ஆயில்மெண்ட் அண்ட் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அப்புறம் பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற லைன் வென்ஃபிளான்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. சென்ட்ரல் லைன் நார்மலா ஐவி போடுறது எப்படின்னு தெரியும்ல? ஹலோ, சொல்லுங்க சந்தியா அக்கா. ஹலோ, மீட்டிங் விட்டு வெளியே போயிடுச்சு. ஒன்ஸ் அகைன் கொஸ்டின் சொல்லு. இப்போ வந்து இப்போ பர்ன்ஸ் பேஷண்ட் எடுத்தோம்னா நம்ம நார்மலா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஐவி போடுவோம்லக்கா, அந்த மாதிரி அவங்களுக்கு போட முடியாது. சென்ட்ரல் லைன் தான் ஆமா, போடுவாங்க. ஜகுலார் வெயின் அந்த மாதிரி போடுவாங்க சென்ட்ரல் லைன்ஸ். அவங்களுக்கு சென்ட்ரல் லைன் தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலா நம்ம ஐவி போடுற மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமானது என்னன்னா பர்ன்ஸ் பேஷண்டோட ஐஓ சார்ட் வந்து பர்ன்ஸ் பேஷண்ட் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஐஓ சார்ட்னா என்னன்னு தெரியும்ல? இன்புட் அவுட்புட் சார்ட். இன்புட் அவுட்புட் சார்ட். அவங்களோட வைட்டல்ஸ் வந்து செக் பண்ண வைட்டல்ஸ் டெய்லி வைட்டல்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா வந்து டைமிங் 7 to ஒரு 1 o'clock வரைக்கும் போட்டா போதும். அவங்க என்னென்ன டயட் எடுத்தாங்க, வாட்டரா, அதோட எத்தனை எம்எல், அது டீ குடிச்சாங்களா இல்ல ஜூஸ் குடிச்சாங்களா, அது அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அது எல்லாமே வந்து ஐஓ சார்ட்ல வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அவ்வளவுதான். வேற எதுனா விட்டுருக்கனா? எதுனா மிஸ் ஆயிடுச்சா இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது? ஹலோ, எதுனா மேனேஜ்மெண்ட்ல அந்த இதெல்லாம் வரும்ல, ஆக்சுவலா ஹைட்ரேஷனுக்கு வந்து ஒரு ஃபார்முலாலாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்ரேஷனுக்கானா? ஆமா, அந்த ஃபார்முலா படி அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நான் மறந்துட்டேன். அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கான்ட்ராக்சர்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம். காம்ப்ளிகேஷன்ஸ் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்குண்ணா. ஓகேப்பா, ஓகேப்பா. அப்புறம் ப்ரீ மெச்சூர் இன்ஃபான்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 months பேபிஸ் அதெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களும் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் வருவாங்க. ஓகேப்பா. ம். ஆனா ஃபார்முலா மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லையேண்ணா. இல்ல, இப்போ வந்து சலைன் கொடுக்குறோம், இல்ல வேற ஏதாவது ஆல்புமின் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறோம்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் பேர்ன்ஸுக்கு வந்து இந்த லெவல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மெயினாக இவங்களுக்கு அதானே பண்ணுவாங்க, சர்க்குலேஷன் தானே ஃபர்ஸ்ட் மெயினாக நம்ம இது பண்ணணும், அசஸ் பண்ணணும். ம் சரி, ஹெப்பாரிக் பரவாயில்ல. வந்து ம்.
ஹெப்பாரின் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா 6 hours ஒன்ஸ் வந்து ஹெப்பாரின் கொடுப்பாங்கண்ணா பர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே. அது ஹெப்பாரின் வந்து தனியா கொடுக்க மாட்டாங்க. என்எஸோட ஹெப்பாரின் வந்து சேர்த்துட்டு 100 ml எடுத்து தனியா வந்து அவங்களுக்கு 6 hours ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ஓகே. பிளட் கிளாட் ஆயிடக்கூடாது, அதனால கொடுப்பாங்க. யா. ஓகே. வேற எதுனா மிஸ் பண்ண மாதிரி? தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்ல வந்து ஸ்கின் கிராஃப்ட் வந்து பண்ணுவாங்க ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு. 3rd டிகிரிலயாக்கா? ஆமா, ஸ்கின் மேபி அவங்க கிராஃப்டா? ஸ்கின்லயே அவைலபிளா இருந்தா அவங்களோட ஓன் ஸ்கின்ல ஓன் பாடியில இருந்து எடுத்து பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. கரெக்ட் தாங்கக்கா. நானும் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். அவங்க வந்து இங்க ஃபீமர் போன்ல வந்து அவங்களுக்கு இதுவாயிருக்கு, அதனால ஒரு சைட்ல இருக்க ஸ்கின் எடுத்து இன்னொரு சைட்ல வச்சிருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓகே மேம். அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குமா, அது மட்டும் சொல்லல. ஸோ அரித்மியா, அப்புறம் டீஹைட்ரேஷன், அந்த ஸ்காரு, கண்ட்ராக்சர்ஸ், எடிமா இருக்கும். ரொம்ப சிவியர் கேசஸ்லாம் இருந்தா ஆர்கன் ஃபெயிலியரு, அப்புறம் பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோ ஆயிடும், நிமோனியா இருக்கும். அப்புறம் இந்த செப்சிஸ், இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஒரு சில ரொம்ப ரேர் கேசஸ்ல ஆம்பிடேஷன் கூட பண்ற மாதிரி இருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால. ஸோ இதெல்லாம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ். சரிங்கக்கா. ரம்யா, உன்னோட சைட்ல இருந்து எதனா மிஸ் பண்ணியிருக்கேனா? ட்ரீட்மெண்ட்ல வந்து ஆயில்மெண்ட் மட்டும் இல்ல, ஃப்ளூயிடுமே யூஸ் பண்ணுவாங்க. வேற எதனா கொஷின்ஸ் இருக்கா? லைக் என்எஸ், ஆர்எல் அந்த மாதிரி. ஆஹ் ஓகே. வேற எந்த டவுட்டும் எதுவும் இல்லைல்ல? செஷன் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? நல்லா எடுத்தீங்க செஷன், கிளியரா இருந்தது. அப்புறம் இன்னொரு டவுட்க்கா. நீங்க வந்து என்ன குரூப்ல, எந்த டீம்ல வாலண்டியரிங் பண்றீங்க? நான் வந்து பிளேஸ்மெண்ட் செல்ல இருக்கேன். பிளேஸ்மெண்ட் செல்ல இருக்கீங்களா? ஆமா. இப்ப கணேஷ் நான் சொல்லியிருந்தாங்கல்ல, குரூப்ல தனியா வந்து ஒரு பயோமெடிக்கல் மட்டும் செப்பரேட் பண்ற மாதிரி அப்படி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கேட்டரிங் இல்ல குருகுலம் டீம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் பிளேஸ்மெண்ட் செல்லையே நான், அப்புறம் குணசீலன், அப்புறம் சுஜிதா, ஸோ நாங்க 3 பேரும் பயோமெடிக்கல் ரிலேட்டடா அதுல இருக்கோம். ஸோ ஓகே. அந்த மாதிரி ரம்யா, பிரிச்சிருக்காங்க. நீங்க அப்படியே மெசேஜ்ல கூட போடலாம். நீங்க எந்த டீம்ல வாலண்டியரிங் பண்றீங்க? டோனர் கேர். இன் கணேஷ் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் கேர், அதுக்கப்புறம் குருகுலம்ல எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஓகே ரம்யா. தேங்க்யூ ஃபார் ஆல்.